ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம நிலா இருந்துட்டு ப்ராஜெக்ட்டுக்காக நைட்டும் பகலுமா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. சூப்பரா அந்த ப்ராஜெக்ட்டையும் ஓகே பண்ணி வச்சிருக்காங்க. சரி இன்னைக்கு ப்ராஜெக்ட்ட வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு நேரா ஆஃபீஸ் கிளம்பி போறாங்க. போற இடத்துல ஆட்டோலயே நம்ம நிலா இருந்துட்டு லேப்டாப்ப மறந்து வச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததா ராகவ் இருந்துட்டு, "நிலா 12 மணிக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணிரணும். எல்லாம் கரெக்ட்டா தானே இருக்கு. சரி வாங்க ஒரு டைம் டெஸ்ட் பண்ணி பார்த்துரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், லேப்டாப்ப தேடுறாங்க. லேப்டாப்பே இருக்கிறதில்ல. அதுக்கடுத்ததா திவ்யா இருந்துட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "லேப்டாப்ப அந்த ஆட்டோலயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப நான் என்னதான் பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோக்காரோட நம்பர் ஏதாவது வச்சிருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவங்களுக்கு எப்படியும் ஃபோன்பே பண்ணியிருப்பல்ல, அந்த நம்பர் இருக்கும்ல, கொஞ்சம் சொல்லு. அவங்கள கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஐயோ! அவங்களுக்கு கையில தானே நான் பணம் குடுத்தேன். ஃபோ ஃபோன்ல வந்து நான் பணம் அனுப்பல அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. இப்ப இதுவும் போச்சா? இப்ப என்னதான் பண்றது? அந்த ஆட்டோக்காரன் இது எங்க போய் தேட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகவ் இருந்துட்டு, "என்னாச்சு? கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ராகவ் அது வந்து லேப்டாப்பு காணோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. "லேப்டாப்பு காணுமா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆட்டோலயே மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறதுன்னே தெரியல." அப்படின்றபோது சோழன் வந்து நிற்கிறாங்க. சோழன பார்த்தோன்னே நிலா வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.